ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இன்மா மேக்ஸ் சேனல். இப்போ நம்ம மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது வரைக்கும் ரேஞ்ச் பார்த்துருக்கோம், மீடியன் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மீடியனோட கண்டினியூ தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதுக்கப்புறம் அதோட கொஸ்டின்ஸு ஹார்ட் லெவல். அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோ லெவல்லேருந்து ஹார்ட் லெவல் வரைக்கும் இருக்கும். நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸுமே எப்படி எடுப்போம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படிலாம் போடலான்றதை எடுத்துட்டு எப்படி போடணும், ஷார்ட்கட்டில் எப்படி போடணும் அப்படின்றது தான் வந்து ஃபைனலாக சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து 19வது கொஸ்டின் வாங்க, கொஸ்டின் படிக்கலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீடியன் ஆஃப் த டேட்டா 19, 25, 59, 48, 35, 31, 30, 32, 51 அண்டு when 25 is replaced by 52. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீடியன் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இதுக்கான மீடியன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 25ன்றதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்த 52ன்னு வச்சுட்டு இந்த இடத்த வந்து 25ன்ற நம்பர் எடுத்துட்டு 52ன்னு போட்டு அதுக்கான மீடியன் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறதுக்கான மீடியன் கண்டுபிடிப்போம். மீடியன் கண்டுபிடிக்கணும்னா என்ன நம்பர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? 5 நம்பர் 9 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? 5 நம்பர் 9 நம்பர் இருக்குன்னா எனக்கு 5th நம்பர் தான் எனக்கு வந்து மீடியன். 5th நம்பர் தான் மீடியன். அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதணும். நம்ம அந்த கான்செப்ட் வந்து எப்படி எழுதாம எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? சின்ன நம்பர்ல இருந்து அடிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம வந்து இங்க வந்து எனக்கு இங்க அடிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு, நான் அடிச்சுக்கிறேன். எப்பவுமே சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சிபிடி எக்ஸாம் எழுதுறவங்க வந்து சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல எழுதுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிபிடி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டிஎன்பிசி பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்சி எழுதுறவங்க ஒரு வாட்டி எழுதிருங்க, பேப்பர்ல ரஃப் ஷீட்ல எழுதிருங்க. அப்பதான் டைம் அதுக்கு ஒன்றும் 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஆகும். அப்படியே பார்த்து அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? எனக்கு 9 டேம் இருக்குன்னா n வந்து ஆட்னா மீடியனுக்கு ஃபார்முலா n+1/2. 9 நம்பர் இருக்கு. 9 + 1 10, 10/2 5. 5th டேம் தான் எனக்கு வந்து மீடியன். ஓகேங்களா? இப்போ 5th டேம் எப்படி கண்டுபிடிக்கிறது? 19 ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்னதுல இருந்து அடிச்சுட்டே வரணும். நான் சொல்லி கொடுத்துட்டேன், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. 19, அடுத்த சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 25, அடுத்த சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 30, 31, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 32 வருது எனக்கு. ஓகேங்களா? 32 சின்ன நம்பர் எதுவுமே இல்லை, மற்ற எல்லாமே பெரிய நம்பராக தான் இருக்கு. இப்போ 5th நம்பர் எனக்கு 32. அப்போ கொடுத்துருக்கிறதுக்கான மீடியன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன மீடியன் எனக்கு 32 வருது. ஓகேங்களா? இப்போ நான் 32 வருதா, இப்போ மறுபடியும் அழைச்சிடலாம். ஓகேங்களா? ரஃப் பண்ணிட்டு நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ரஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக நான் ரஃப் பண்றேன்னா சொல்லி தரதுக்காக தான் ரஃப் பண்றேன். இந்த அளவுக்கு ரொம்பலாம் பெரிய கான்செப்ட் இல்லை. சொல்லி தந்தவொடனே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்போ எனக்கு 25ன்றதை எடுத்துட்டு இந்த இடத்த 52ன்னு போடணும். ஓகேங்களா? 52ன்னு போடணும். ஓகேங்களா? 25ன்றதை எடுத்துட்டு 52ன்னு போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து 19, 25 இல்ல 30, 31, 32 4 நம்பர். இப்பயுமே வந்து 9 நம்பர் தான் இருக்கு. எனக்கு 5th நம்பர் தான் மீடியனா வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ நான் 32 வந்து அடுத்த நம்பர் 35 வந்து எனக்கு மீடியன் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா இங்க 25 இல்ல, ஒரு சின்ன நம்பர் இல்லைன்னா அப்ப எனக்கு 32 கட் பண்ற மாதிரி வந்துடும். அடுத்த நம்பர் மீடியனா வரும். ஏன்னா எனக்கு 25 ரிப்ளேஸ் பண்றது 52. ஓகேங்களா? இந்த இடத்துல 52ன்னு வருது. 52ன்றது பெரிய நம்பர். நீங்க நார்மலா இதை எழுதிதான் இதை பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 32 கண்டுபிடிச்சிங்களா? அப்புறம் நான் 25 எடுத்துட்டேன், அதாவது ஒரு சின்ன நம்பர் எடுத்துட்டேன். அப்போ மீடியன் என்ன ஆகும்? அடுத்த நம்பரா மாறிடும். ஓகேங்களா? அடுத்த நம்பரா மாறிடும். 32க்கு அடுத்த நம்பர் என்ன? 35. அப்ப இதோட மீடியன் என்ன வரும்? 35. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 35க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் 3. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மீடியன் ஆஃப் தி டேட்டா. 3ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பார்க்கலாம் வாங்க. தி டேட்டா டிஃபரண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ். தி டேட்டா டிஃபரண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் 4, 7, 10, 14, 2x + 3, 2x + 5, 22, 23, 30, 50 are in ascending order. எல்லாமே ascending orderல இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு ப்ராப்ளம் இல்லை. How many possible value are there for the median of the data for various value of x? எக்ஸுக்கு வேற வேற வேல்யூ இருக்கிறப்ப எத்தனை மீடியன் வேல்யூ இருக்க முடியும்னு கேட்குறாங்க. எனக்கு மீடியன் வேல்யூ கேட்கல, எத்தனை பாசிபிலிட்டி மீடியன் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்தாலும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்காங்க. அப்போ இந்த சைடில் 4, இந்த சைடில் 4. ஓகேங்களா? அந்த விட்டுடலாம். ஓகேங்களா? நான் மீடியனுக்கு சொல்லியிருக்கேன். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு இந்த மிடில் இருக்கிறது தான். இப்போ 10 நம்பர் இருக்கு. 5th நம்பரும் 6th நம்பரையும் கூட்டி 2 அடிச்சா அதான் மீடியன். ஓகேங்களா? இப்படி சொன்னாலும் சரிதான். இந்த சைடில் நான் 4 விட்டு இந்த சைடில், அதாவது சின்னதுல இருந்து ஃபர்ஸ்ட் இங்க 1 விடுறீங்கன்னா இதுல 1, இங்க 2 விடுறீங்கன்னா இங்க 2வது, இங்க 3னா இதுல 3வது, இங்க 4 அப்படியே நீங்க பாக்குறீங்க. 10 நம்பர் இருக்குன்னு தெரியுது. இந்த சைடு 4 விட்டுருங்க, இந்த சைடு 4 விட்டுருங்க. மீதி நடுவில் இருக்கிறது தான் கூடி 2 அடிச்சா எனக்கு மீடியன். இப்போ எனக்கு 2x + 3யும் 2x + 4, 2x + 5யும் கூட்டி 2ஆல் அடிச்சா எனக்கு மீடியன். ஓகேங்களா? 2ஆல் அடிச்சா என்ன வரும்?
ரெண்டு இடத்துலையுமே எனக்கு 2x இருக்கு ஓகேங்களா. 2x இருக்குன்னா 2x அப்படியே எழுதிங்க. நான் 2ஆல் அடிக்க போறேன் ஓகேங்களா. இப்போ ஏவையும் கூட்டி 2ஆல் அடிக்கிறீங்கன்னா 2 வாட்டி ஏ இருக்கா, அப்போ எனக்கு ஏ தான் வரும். அதே மாதிரி 2x கூட்டி 2ஆல் அடிக்கிறீங்கன்னா எனக்கு 2x தான் வரப்போகுது. 3 5 கூட்டி 2ஆல் அடிக்கிறீங்கன்னா 3 5 8, 8/2 4 ஓகேங்களா. இது எப்படி கூட்டல இருக்கிறப்போ வந்து மொத்தம் தனித்தனியா பண்றேன் அப்படின்னு சரி வருங்க. நான் வந்து பிரீஃபாக ஒரு வாட்டி சொல்லி தந்துடுறேன். இப்போ இங்க 2x இருக்கா, 4x 3 5 கூட்டினா 8/2. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற 2 டினாமினேட்டர்ல இருக்கிற 2 4xக்கும் சொந்தம் 8க்கும் சொந்தம் ஓகேங்களா. பகுதி சேமா இருந்தால் கூட்டி போடல, அதே மாதிரி நம்ம பிரிச்சும் எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த 2ஆல இதை அடிச்சிங்கன்னா இங்கே 2x ஆகிடும். இந்த 2ஆல இதை அடிச்சா எனக்கு 4 ஆகிடும். 2x + 4 ஓகேங்களா. இப்படிலாம் எழுதிட்டு இருந்தால் அங்கே டைம் இல்லை. 2x + 3 2x + 5 இது ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வந்து மிடில் நம்பராக இருக்க போகுதுன்னு பார்க்குறப்ப 2x வந்து ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கு. அப்போ அந்த 2ஆல் அடிக்கிறேன்னா அந்த காமனாக இருக்குது அப்படியே வந்துடும் ஓகேங்களா. 3 5 கூட்டுங்க, 3 5 நடுவில் இருக்கிற நம்பர் 4 அப்படி போட்டாலும் சரிதான். 2x + 4 ஓகேங்களா. இது நம்ம எழுதி போகணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா. அப்படியே கண்ணில் பார்த்தாலே போடலாம் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் எனக்கு வந்து மீடியன் வந்து 2x + 4ன்னு தெரிஞ்சிடுச்சு. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருங்க, இதை ரஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த ஐடியா எதுக்கு இப்போ புதுசாக எழுதிக்கலாம். எனக்கு மீடியன் என்ன தெரியும், 2x + 4ன்னு தெரிஞ்சிடுச்சு ஓகேங்களா. 2x + 3 2x + 5 ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா 2x + 4ன்றது மீடியனாக வந்துடுச்சு. எனக்கு எத்தனை மீடியன் வேல்யூ வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக என்னன்னா கொடுத்துருக்க எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அர்த்தம், நேச்சுரல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமானா இல்லை, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது ஹோல் நம்பர் ஓகேங்களா, முழு எண்ணு சொல்லுவாங்க. நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறது நேச்சுரல் நம்பர். ஆனால் இங்கே டெசிமல் நம்பர் எதுவுமே வராது ஓகேங்களா. அப்போ எனக்கு இந்த இடத்துலையும் இருக்கிற நம்பர் வந்து 15 16 17 18 19 20 21 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா இங்க டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்னா என்ன, இங்க 14 இருந்து இங்கேயும் 14 வரக்கூடாது ஓகேங்களா. அப்ப இந்த ரெண்டு இடத்துல எந்தெந்த நம்பர்லாம் இருக்கலாம்னா 15ல இருந்து 21 வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா. 15ல இருந்து 21 வரைக்கும் இருக்கலாம். இதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கான்செப்ட் வச்சு தான் இங்க வரப்போதே ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லலை. அப்ப எக்ஸ் வந்து எனக்கு எந்த நம்பர் வேணா இருக்கலாம். ஆனா அங்க வர வேல்யூ 2x + 3யும் 2x + 5 இந்த ரெண்டும் தான் எனக்கு நேச்சுரல் நம்பரா இருக்கணும் ஓகேங்களா. எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ வேணா போடலாம் ஓகேங்களா. இப்ப எக்ஸுக்கு நான் 5ன்னு போட்டேன்னு வச்சுங்களேன், எக்ஸுக்கு 5ன்னு போட்டேன்னா 2x + 3 2x + 5ன்னு இருக்கு. எக்ஸுக்கு நான் 5ன்னு போட்டேன்னா இந்த இடத்துல என்ன ஆயிடும், 13ன்னு வரும். 13ன்றது எனக்கு வரக்கூடாது, ஏன்னா அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கப்போ 14ஓட பெருசா தான் இருக்கணும். இந்த டிஜிட் 14ஓட பெருசா தான் இருக்கும், இது இதோட பெருசா தான் இருக்கணும் ஓகேங்களா. அப்ப இது வராது. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸுக்கு வந்து 6ன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 6ன்னு எடுத்தா 2x + 3ல இருந்து என்ன வரும், 2x + 3ல இருந்து 2 6 12 12 + 3 15. இது 2x + 3யோட 2 அதிகம் ஓகேங்களா. 2x + 3யோட 2 அதிகம். 2 6 12 + 5ன்னு போட்டு நீங்க 17ன்னு போட்டாலும் சரிதான். இது 2x + 3ஓட 2x + 5 வந்து 2 அதிகம் ஓகேங்களா. இது 15னா இது 17ஆ இருக்கும் ஓகேங்களா. எனக்கு வந்து 15னா 17ஆ இருக்கும். இப்போ மீடியன் என்ன வரும், எனக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலுமே நான் சொல்றேன். மீடியன் வந்து இது ரெண்டுத்துக்கும் மிடில் நம்பரா இருக்க போகுது. அப்போ 16ன்றது மீடியன் ஓகேங்களா. அப்புறம் எக்ஸுக்கு வந்து நம்ம 6.5ன்னு வைக்கலாம். பாயிண்ட்ல வைக்கலாமா, எக்ஸுக்கு வந்து பாயிண்ட்ல வைக்கலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் தான் எனக்கு பாயிண்ட்ல வரக்கூடாது. எக்ஸ் வந்து இப்போ நான் எக்ஸ் வந்து 0.5 வைக்கிறப்ப 6.5 வைக்கிறப்ப 2x + 3 2 × 6.5 பெருக்கிறப்ப எனக்கு 13 ஆயிடும், முழு நம்பர் ஆயிடும். 13 + 3 16 ஆயிடும் ஓகேங்களா. 16 18 ஆயிடும். இப்போ இதுக்கான மீடியன் என்ன வரும், எனக்கு 17 வரலாம். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 7 வைக்கலாம். ஏன் 6.6லாம் வச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ 6.6லாம் வச்சா எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது பாயிண்ட்ல போயிடும், அப்படி வரக்கூடாது. எனக்கு 2x + 3யும் 2x + 5யும் எனக்கு நேச்சுரல் நம்பரா இருக்கணும். எக்ஸ் எதுவானா இருக்கலாம், ஆனால் எக்ஸுக்கு வந்து நம்ம 0.5ல வைக்கிறப்ப தான் 7.5 6.5 8.5ல வைக்கிறப்ப தான் அது வந்து 2ஆல பெருக்கிறப்ப எனக்கு வந்து நேச்சுரல் நம்பரா மாறிடும் ஓகேங்களா. 7 வைக்கிறப்ப என்ன ஆயிடும், 7 வச்சா
பெருக்குனா 14 + 3 17. அடுத்து இது 2 அதிகமாக இருக்க போகுது. இது அப்படியே ஒன்று ஒன்று அதிகமாகிட்டே வரும். இது இதோட 2 அதிகமாக போகுது. ஓகேங்களா? எக்ஸுக்கு வந்து 7.5 வைங்க. 7.5 வச்சிங்கன்னா 18 20. எக்ஸுக்கு வந்து 8 வச்சிங்கன்னா 19 21. அடுத்து எக்ஸுக்கு 8.5 வச்சிங்கன்னா 20 22 போகுமா? ஆனால் 20 22 போச்சுன்னா சாரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கலாம்? 15லேருந்து 21 வரைக்கும் தான் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு 20 22 போகுதுன்னா இது வந்து இதோட அதிகமாக போயிடுது. அசனிங் ஆர்டரில் இருக்கிறதா இதுதான் பெருசாக இருக்கணும். 22 எனக்கு சேம் நம்பரும் திருப்பி வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமம் எது வரைக்கும் தான் வரலாம்? இது ஒன்று வரலாம், இது ஒன்று வரலாம், இது ஒன்று, இது வரைக்கும் வரலாம். இது வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 5 வேல்யூஸ் வரலாம். மீடியன் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். 17 19 இருக்குன்னா 18, 18 20 இருக்குன்னா 19, 19 21 இருக்குன்னா 20. ஓகேங்களா? மிடில் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு மீடியனாக வரப்போகுது. எனக்கு இங்கே 5 வேல்யூஸ் வந்து மீடியனுக்கு பாசிபிள் இருக்குது. அதுதான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின் தான் இது. அப்படியே நீங்கள் போனோன்னா அவசியம் இல்லை. இது நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எல்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் இவ்வளோலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து இது ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்குள்ளே ஈஸியாக போட்டுடலாம் அந்த கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The median of a data set, the median of a set of 11 distinct observation. 11 distinct observation என்ன அர்த்தம்? டிஸ்டிங்க்ட்னா என்ன? தனித்துவமான. ஓகேங்களா? தனித்துவமான வேறுபட்ட. ஓகேங்களா? 11 வேறுபட்ட கவனிப்புகளின் தொகுப்பின் இடைநிலை மதிப்பு 73.2ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 11 நம்பர்ஸ் இருக்கு. 11 நம்பர்ஸோடைய மீடியன் வந்து எனக்கு 73.2ன்னு சொல்லியிருக்காங்க. If each of the largest 5 observation of the set is increased by 5. ஓகேங்களா? இப்போ எனக்கு லாஸ்ட்ல இருக்க அந்த 5 நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்ல பெரிய பெரிய வேல்யூ இருக்கு, 5 நம்பர் வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு 11 நம்பர் இருக்குன்றப்ப எனக்கு வந்து 6வது நம்பர் தான் எனக்கு மீடியனா இருக்கும். n + 1/2. ஓகேங்களா? 11 + 1 12/2 இப்படிலாம் போட்டுருக்கிறதால 11 வந்து இந்த சைடு 5 இந்த சைடு 5 போயிடும், மீதி 6 இருக்கும். எப்படி வேணா எடுங்க. எப்படி எடுத்தாலும் எனக்கு 6ஆம் நம்பர் தான் மீடியன்னு தெரியும். ஓகேங்களா? 6ஆம் நம்பர் மீடியனு. இப்போ இந்த பக்கத்தில் எனக்கு இது 6th நம்பர். இதோட சின்ன நம்பர் தான் இந்த பக்கம் 5 நம்பர் இருக்குமே. இதோட பெரிய நம்பர் தான் இந்த பக்கம் எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து அசனிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். அப்போ 6ஆம் நம்பரோட எல்லாம் சின்ன நம்பர் தான் இந்த பக்கம் இருக்கும். 6ஆம் நம்பரோட பெரிய நம்பர் தான் இந்த சைடில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது 6ஆம் நம்பரோட பெரிய நம்பர். ஓகேங்களா? இதுல நான் எல்லா நம்பரையுமே 3 வந்து ஆட் பண்றேன். எல்லா நம்பரையும் நான் 3 வச்சு ஆட் பண்ணாலுமே அது எல்லாம் 6ஓட பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 6ஆவது நம்பர் நான் 10ன்னு எடுத்துக்கிட்டேன். இங்க இருக்கிற நம்பர் வந்து 12 15 18 ஏதோ இருக்கு, சம்திங் இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்கூடயும் நான் 3 கூட்டுறேன்னு வச்சுங்களேன். அப்பவுமே அது எனக்கு 10ஓட பெருசாக தான் இருக்கும். ஆல்ரெடி பெருசு, அது கூட ஒரு 3 கூட்டுறப்ப எனக்கு பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சைடில் வந்து இந்த 5 நம்பர் அப்படியே தான் இருக்க போகுது, பெரிய நம்பராக தான் இருக்க போகுது. இது அப்படியே சின்னதாக தான் இருக்க போகுது. இந்த 6ஆம் நம்பர் மீடியனா எந்த நம்பர் எனக்கு மீடியனா இருந்துச்சோ அதே தான் மீடியனா வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. ரிமைன்ஸ் சேம் அஸ் த ஒரிஜினல் செட். எனக்கு ஒரிஜினல் செட்டுக்கு என்ன மீடியன் இருந்தோ அதே மீடியன் தான் வரப்போகுது. இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ இந்த 5 நம்பர் இருக்குல்ல, சின்ன நம்பர், எனக்கு 6th நம்பர் இருக்கு. 6th நம்பர் இருக்கு. அதை விட இந்த சைடில் இருக்கிற 5 நம்பருமே சின்னதாக இருக்கும். இந்த 5 நம்பர்லையுமே ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒன்று கழிக்கிறாங்கனாலுமே எவ்வளோ ஒருத்தம் கழிச்சாலுமே அது இந்த 6ஆம் நம்பரோட சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? சின்ன நம்பர் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே சின்ன நம்பர். அதில் என்ன ஒன்றா கழிச்சாலுமே எனக்கு வந்து இந்த மீடியன் மாற போகிறதில்ல. இந்த சைடில் இருக்கிறது பெரிய நம்பர். இதில் எனக்கு இந்த சைடில் இருக்க 5 நம்பருமே எனக்கு பெரிய நம்பர். இதில் என்னதான் நம்மளுக்கு ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு மீடியன் மாற போகிறதில்ல. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கூட சொல்லி தரேன் பாருங்க. நீங்க வந்து ஒரு 3 நம்பர் எடுத்துங்க. சிம்பிளா ஒரு 3 நம்பர் எடுத்துங்க. 2 5 8ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு இதுல மீடியன் எது? மிடில் இருக்க நம்பர் தான் மீடியன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த 8ன்ற நம்பரை 8ன்னு எடுத்துட்டு இதுக்குள்ள 2 கூட்டுறேன்னு வச்சுங்களேன். 2 5 10ன்னு மாறும். ஓகேங்களா? 10ன்னு மாறும். அப்பயும் எனக்கு 5 தான் மீடியன். ஏன்னா இந்த பக்கத்துல எனக்கு நம்பர்ல எது ஒன்றா சேஞ்சஸ் ஆகட்டும், எனக்கு மீடியன்ல வந்து மீடியன் நம்பர் எதுவும் சேஞ்ச் ஆகல. லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ வந்து இருக்கிற நம்பர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் வந்து அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லைனா எனக்கு மீடியன் மாற போகிறதே இல்லை. இப்போ 2 இருக்கா, 2ல் வந்து நான் வந்து -4 கழிக்கிறேன்னு வச்சுக்கலேன், -2 ஆகும். இது மைனஸில் வருது ப்ளஸில் வருது, எதில் வந்தாலுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை.
இந்த 5ன்றது தான் எனக்கான மீடியன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது, அதாவது சின்ன நம்பராக இருக்கிறதுல என்ன கழிச்சாலுமே பெரிய நம்பரில் இருக்கிறதுல என்ன ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு மீடியன் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The median of 19 observation is 30. 2 more observations are made and the value of these are 8 and 32. What is the median of the 21 observations? போன வாட்டி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு 19 அப்சர்வேஷன் இருக்கு, அதோட மீடியன் வந்து 30. ஓகேங்களா? இன்னும் 2 அப்சர்வேஷனை ஆட் பண்ணுறாங்க. உன்னோட வேல்யூ 8, உன்னோட வேல்யூ 32. நான் போன வாட்டி சொன்ன கொஸ்டினில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அது புரிஞ்சதுனால இது நல்லாவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ 19 அப்சர்வேஷன் இருக்குது, அதோட மீடியன் வந்து 30. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 3, 5, 8. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு நம்பரும், எனக்கு 5ன்றது மீடியன், மிடில் இருக்கிறது தான் மீடியன். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு நம்பரும், லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு நம்பர் 5ஓட சின்னதாக இருக்கணும். எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், ஆனால் 5ஓட சின்னதாக இருக்கலாம். 5ஓட சின்னதாக எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு 4 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சைட்லேயும் ஒரு நம்பர் எடுக்கலாம், மீடியனோட பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? எதுவும் ஒன்றா இருக்கலாம். ஒன்று நான் 20 கூட எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த சைடில் 2 நம்பரை விட்டுருவோம், இந்த சைடில் 2 நம்பரை விட்டுருவோம், மறுபடியும் எனக்கு 5 தான் வரும். லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையுமே இங்கே இந்த சைடில் ஒரு நம்பர், இந்த சைடில் ஒரு நம்பர் ஆட் பண்ணுறதுனால எனக்கு மீடியன் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் 2 நம்பரை ஆட் பண்ணுவோம். 3, மறுபடியும் ஒரு 3, இன்னொரு 3 ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு எது ஒன்றும் ஆட் பண்ணலாம், ஆனால் இந்த சைடில் எத்தனை ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே ஆட் பண்ணணும். 20, இங்கே வந்து 30. இந்த சைடில் 3 நம்பர், இந்த சைடில் 3 நம்பரு, இந்த சைடில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு மீடியன் சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நீங்கள் வந்து சேமான நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு மீடியன் சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 19 நம்பருக்கு மீடியன் 30. ஓகேங்களா? 30ன்றது மீடியன். அதில் வந்து 8, 32 நம்பர் ஆட் பண்ணுறாங்க. 8ன்றது வந்து 30ஓட கம்மி, 32ன்றது வந்து 30ஓட அதிகம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் ஒன்றும் ரைட் சைடில் ஒன்றும் ஆட் பண்ணுறாங்க. இப்போ 21 நம்பர் ஆகிடும். 21 நம்பர் ஆகிறப்ப மீடியன் என்னவாக தான் இருக்கும் போது அந்த 30 தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஒன்றா சேஞ்ச் ஆகலாம், ஆனால் லெஃப்ட் சைடில் ஒன்று ஆட் பண்ணுங்க, ரைட் சைடில் ஒன்று ஆட் பண்ணுறாங்கன்னா மீடியன் எனக்கு சேஞ்ச் ஆக போகிறதே இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதான் கொஸ்டின். 30ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் பார்த்தது நம்ம வந்து மீடியன் எல்லாமே வந்து நார்மலாக ஒரு அவங்க வேல்யூ கொடுத்துருவாங்க, அதை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ டேபுலர் காலத்தில் மீடியம், ஓகேங்களா, அட்டவணையில் வந்து வேல்யூ அதிகமாக கொடுத்துருவாங்க, அதுக்கான மீடியன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, அந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம், ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை வந்து இந்த மற்ற கான்செப்ட் வரல ஃபார்முலா எல்லாத்தையும் எப்படி வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ ஆனால் மேக்ஸிமம் நான் சொல்லிவிடுவேன், ஆனால் ஃபார்முலாவை எப்படி வந்ததுன்றதை வந்து நான் எடுக்கல, வேணாம் விட்டு, அது வந்து தேவையில்லை, அவ்வளோவா நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ மீடியன், அதாவது டேபுலர் காலமில் கொடுத்துட்டு மீடியன் கேட்டால் எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியனுக்கான ஃபார்முலா L + n/2 - CF/F × H. ஓகேங்களா? இதில் முதல்ல ஒரு டேபுலர் காலம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஒரு டேபுலர் காலம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதில் இந்த கொஸ்டின் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு மீடியனுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன், L + n/2 - CF/F × H. ஓகேங்களா? இதில் Lன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் பவுண்டரின்னு சொல்லுவாங்க, கீழ் எல்லை. அதுக்கப்புறம் Nன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர், மொத்தமாக எத்தனை வேல்யூஸ் இருக்குன்றது தான் வந்து N. CFன்றது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் Fன்றது ஃப்ரீக்வன்சி, Hன்றது வந்து கிளாஸ் லென்த்து. இது இப்படி சொன்னா புரியாது, எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றப்ப பாருங்க. மறுபடியும் ஃபார்முலா எழுதிப்போம். மீடியன் ஈக்குவல் டு L + n/2 - CF/F × H. ஓகேங்களா? இதுல எனக்கு Lன்றது லோவர் பவுண்டரி, Lன்றது எனக்கு லோவர் பவுண்டரி. லோவர் பவுண்டரினா என்ன? முதல்ல இதுல மீடியன் கண்டுபிடிக்க முன்னாடி மீடியன் கிளாஸ் என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த சைடில் இருக்கிறது நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு கிளாஸ். இதில் எது நம்மளுக்கு மீடியன் கிளாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்.
குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா தெரியும்ல, ஃப்ரீக்வன்சியோட கூடுதல். இப்போ 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு 5 இருக்கு. அப்போ 0லேருந்து 20 வரைக்கும் எத்தனை இருக்குன்றது தான் எனக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அப்போ இங்கே 5 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 15. அப்படி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இங்கே வரும். என்னன்னா 0லேருந்து 20 வரைக்கும் எத்தனை இருக்கு, அடுத்து 0லேருந்து 30 வரைக்கும் இருக்குதுன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணுவோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணாலுமே இதையும் ஆட் பண்ணாலும் எனக்கு ஒன்று தான். ஓகேங்களா? 12யும் 15 ஆட் பண்ணீங்கன்னா 27. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிருங்க. இங்க இருக்கிறதையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? இது ஆட் இங்க எப்பயுமே வந்து இங்க வந்துருது இல்லை நம்பரு, அதையும் இந்த சைட்ல இருக்கிறதையும் ஆட் பண்ணி இங்க போட்டா போதும். 27யும் 15 ஆட் பண்ணா என்ன வரும்? 42. ஓகேங்களா? இப்போ 42க்குள்ள இந்த 18 ஆட் பண்ணணும். 60 வருது. 60ன்றது என்னன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் ஃப்ரீக்வன்சினா என்னது? ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு எத்தனை நம்பர் வந்திருக்குன்றது தான் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் ஃப்ரீக்வன்சியும் டோட்டல் நம்பரும் எனக்கு சேம் தான். எத்தனை வேல்யூஸ் இருக்கு அதுதான் எனக்கு ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அதுதான் எனக்கு டோட்டல் நம்பர்னால எனக்கு சேம் தான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஃப்ரீக்வன்சினாலும் டோட்டல் நம்பர்னால எத்தனை வாட்டி வந்து இப்போ எத்தனை நம்பர் அங்கே இருக்கு அதுதான் வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இப்போ டோட்டல் நம்பர் எனக்கு n, டோட்டல் நம்பர் வந்து என்னன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்க எனக்கு எத்தனை நம்பர் வந்து 60 நம்பர் வருது. 60 நம்பர் வருது, n வந்து அப்போ 60. அடுத்து எனக்கு மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த கரெக்டாக லாஸ்ட் வருது இல்லை இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 2 அடிங்க 30ன்னு வரும். ஓகேங்களா? 30ஓட எங்க எனக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் அதிகமாக வருதோ அதான் எனக்கு மீன் கிளாஸ், சாரி மீடியன் கிளாஸ். இங்கே 42ன்னு இருக்கா, இது 30ஓட எங்க அதிகமாக இருக்கு பாருங்களேன். இருங்க நான் கொஞ்சம் இதுவாக எழுதிக்கிறேன். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 5, 15, 27, 42, 60. 60 2 அடிக்கணும். n வந்து 60, 60 2 அடிச்சிங்கன்னா 30ன்னு வரும். ஓகேங்களா? 30 விட எனக்கு எங்க அதிகமா இருக்குது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கக்கூடாது, 42ன்றது அதிகம். அப்போ இதுதான் எனக்கு அப்படியே லைன் பண்ணுறேங்க. இதுதான் எனக்கு மீடியன் கிளாஸ். ஓகேங்களா? இதுதான் எனக்கு மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வரைக்கும் இருக்குது தான் எனக்கு மீடியன் கிளாஸ். எப்போவுமே மீடியன் கிளாஸ் உள்ளதான் எனக்கு மீடியனோட வேல்யூ இருக்கும். மீடியனோட வேல்யூ எங்கே இருக்கும்? மீடியன் கிளாஸ் உள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு மீடியனோட வேல்யூ 30லேருந்து 40க்குள்ள தான் இருக்கும். எனக்கு ஆன்சர் 30லேருந்து 40க்குள்ள, எல்லாமே 30லேருந்து 40க்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல் என்ன? எல்னா லோவர் பவுண்டரி ஆஃப் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் என்னது? 30லேருந்து 40 வரைக்கும். அது லோவர் பவுண்டரி என்னது? 30. ஹையர் பவுண்டரி 40. எனக்கு லோவர் பவுண்டரி தான் தேவை. ஓகேங்களா? லோவர் பவுண்டரி. அப்போ எல்லோட வேல்யூ 30. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் n ஆல்ரெடி சொல்லிட்டு என்னன்றது வந்து அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி, அதுதான் வந்து n. அப்போ n வந்து 60. அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்னன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான், ஆனால் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி பிஃபோர் த மீடியன் கிளாஸ். ஓகேங்களா? டோட்டல் ஃப்ரீக்வன்சி பிஃபோர் த மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்துச்சு? மீடியன் கிளாஸ்ன்றது வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன? இந்த 27 இருக்குல்ல, இந்த 27 இருக்கிறது தான் எனக்கு இந்த இடத்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்பயுமே பார்க்கணும்னா மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்க அந்த வேல்யூ, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருக்க வேல்யூ தான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இங்கே 27 இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்னன்னா எஃப். ஃப்ரீக்வன்சினா என்னன்னா மீடியன் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி தான் ஃப்ரீக்வன்சி. மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி என்னது? இங்கே 15. அப்போ இங்கே எஃப் என்னது? 15. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹச்னா கிளாஸ் லென்த்து. ஹச் வந்து ஹெச்ன்றது கிளாஸ் லென்த்து. இப்போ இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். எல்லா கிளாஸுக்குமே லென்த் பாருங்க. 0லேருந்து 10 வரைக்கும்னா 10 - 0 10, 20 - 10 10. எல்லாமே கிளாஸ் லென்த் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். அப்போ கிளாஸ் லென்த் வந்து நம்மளுக்கு 10. ஓகேங்களா? எவ்வளோதான். இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நீ இப்படி இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம எப்படி கணக்க போடலான்றதை பார்ப்போம். முதல் தானே மீடியன்னு கேட்டாங்கன்னா
அட்டவணை கொடுத்துட்டு மீடியன் கேட்டாங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு எழுதிடுங்க. 5 இந்த 5யும் 10யும் கூட்டினா 15, 12யும் 15யும் கூட்டினா 27, 25யும் 15யும் கூட்டினா 27யும் 15யும் கூட்டினா 42, 42ம் 18 கூட்டினா 60. 60. அப்போ வந்து எனக்கு மீடியன் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 60/2 30ஓட எங்க அதிகமா இருக்கு? 42ல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கிளாஸை கண்டுபிடிச்சிருங்க. ஃபார்முலா எல் மீடியன் கிளாஸ் எல் பிளஸ் எல்லாம் லோவர் பண்றீங்க. ஓகேங்களா? எல் பிளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் பை எஃப் இன்ட்டு ஹெச். ஹெச் ஓகேங்களா? இப்போ இந்த எல்ன்றது லோவர் பவுண்டரின்றது எனக்கு 30ன்னு தெரியும். எழுதிடுவீங்களா? அடுத்து எப்பவுமே வந்து மீடியன் வந்து இந்த மீடியன் கிளாஸ் உள்ளதான் இருக்கும். 30லேருந்து 40க்குள்ள இருக்க வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் எலிமினேஷனும் பண்ணிடலாம். நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ற அளவுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? வேற நிறைய கொஸ்டின்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? n/2 n வந்து இந்த இடத்த 60, இந்த 30 வேற. ஓகேங்களா? இது வந்து அதாவது லோவர் பவுண்டரி 30. இப்போ n வந்து 60, அப்ப n/2 என்னது? 60/2, 60/2 வந்து 30. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றப்ப சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 27 பை ஃப்ரீக்வன்சி என்ன? ஃப்ரீக்வன்சி மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி போடணும். ஃப்ரீக்வன்சினா மீடியன் கிளாஸ், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிறதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? 15. ஹைட் என்ன? கிளாஸ் லென்த் என்ன? 10. ஓகேங்களா? இப்போ 2 5 3 5. ஓகேங்களா? இப்போ 30லேருந்து 27 போனால் என்ன வரும்? 3. இப்போ 3யும் 3யும் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? 30 பிளஸ் 1 × 2 2. 30 பிளஸ் 2 32ன்றது ஆன்சர். அவ்வளோதாங்க, ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்படி இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The table shows the number of wickets taken by each bowler with the number of bowlers. ஓகேங்களா? ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஃப்ரம் த கிவன் டேபிள். நம்பர் ஆஃப் விக்கெட்ஸுக்கான மீடியன் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல போன கொஸ்டின்ல நம்ம பார்த்ததுல என்னன்னா இங்க கிளாஸ் இருந்துச்சு. இதுவும் டேபிளர் தான். ஓகேங்களா? இதுவும் இது அட்டவணை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கு கிளாஸ் இல்லை. கிளாஸ் இல்லை. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டவணைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 பவுலர் வந்து எனக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, 3 பவுலர் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, 6 பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, 5 பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, 2 பவுலர் வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப விக்கெட் இப்ப பவுலர்ஸ் இங்க இருக்காங்க, அவங்க வந்து எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்கன்றத வச்சு எழுதலாம். முதல் 4 பவுலர் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, 1 1 1 1. ஓகேங்களா? அடுத்து 3 பவுலர் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 2 2. நான் விக்கெட் அப்படியே எழுதுறேன். எல்லாரும் எடுத்த விக்கெட் 4 பேர் 1 எடுத்திருக்காங்க, 2 பேர் 2 எடுத்திருக்காங்க, 6 பேர் 3 எடுத்திருக்காங்க. அடுத்து 5 பேர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து 2 பேர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுதான் சீரியஸ். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துட்டா நீங்க ரொம்ப ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா அவங்க டேபிளர்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்ப என்னன்னா மீடியன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மீடியன் என்ன? எத்தனை நம்பர் இருக்கோ அதுல எனக்கு மிடிலா இருக்கிற நம்பர் தான் வந்து மீடியன். ஓகேங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எத்தனை நம்பர் இருக்கு? 4 2 6 6 6 12 12 5 நம்பர் இருக்கா? 4 வந்து 5 11 13 7 13 சாரி 3 வாட்டி 2 வந்திருக்கணும். இல்ல 3 வாட்டி 2 வந்திருக்கணும். அடுத்து 6 வாட்டி 3 5 வாட்டி 4 2 வாட்டி 5 4 7 13 18 20 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? 20 நம்பர் இருக்கு. மீடியன் என்ன? 10. அதுல பாதி 10ஆம் நம்பரையும் 11ஆம் நம்பரையும் கூட்டி நம்மளுக்கு 2 அடிச்சா மீடியன். ஓகேங்களா? 10ஆம் நம்பரும் 11ஆம் நம்பரும் என்ன வரும்? இது 4 நம்பரு, இது 3 நம்பரு, 7 நம்பர் ஆயிடுச்சு. 10ஆம் நம்பர் பாக்குறப்ப 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர், இது 10 இது 11. இப்போ 3 + 3/2 3 + 3/2 3 தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப இதை இப்படி போட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட், இது வேஸ்ட். இப்ப பாக்குறீங்க இந்த டேபிளர் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, அப்படியே கூட்டிக்கங்க. மொத்தம் எத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க? 7 13 18 20. நம்ம அங்கே 1 1ன்னு போட்டு கூட்டுறதுக்கு இங்கே ஸ்ட்ரைட்டா வந்து நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் இதை கூட்டிங்க. 20 பேர் இருக்காங்க.
20 பேர் இருக்காங்கன்னா மீடியன் வந்து எனக்கு 10th நம்பரும் 11th நம்பரும் டிவைட் பை 2 தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 4 நம்பர் இது, அடுத்த 3 நம்பர் இருக்கு. இது உள்ளதான் இதுல 8வது நம்பர்ல இருந்து எனக்கு 7 + 6 13, 13ஆம் நம்பர் வரைக்கும் இந்த 3 தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ எனக்கு 10வது நம்பர் 3 தான் இருக்க போகுது, 11ஆம் நம்பர் 3 தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ மீடியன் என்ன தான் வரப்போகுது? 3 தான் எனக்கு மீடியன். ஓகேங்களா? இப்போ 10வது நம்பரும் எனக்கு 3 தான், 11ம் 3 தான் வச்சுங்களேன். 3யும் கூட்டி 2 அடிச்சா 3 தான் வரப்போகுது. எந்த நம்பர் இருந்தாலும் சரி தான், அதை 2 வாட்டி கூட்டி 2 அடிச்சிங்கன்னா எனக்கு 2 தான் வரப்போகுது. ஏன்னா 3 + 3ன்றப்ப இதை வந்து 3 பொதுவாக காமனாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா 3 1 + 1 2/2 3 அப்படியே வரும். ஓகேங்களா? எந்த நம்பர் 2 வாட்டி கூட்டிங்கனாலும் அது 2 அடிச்சிங்கன்னா அதே நம்பர் தான் வரப்போகுது. ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு கூட்டணும்னா அவசியம் இல்லை. இந்த இடத்த தான் எனக்கு இந்த இடத்த தான் எனக்கு 10ஆம் நம்பர் 11ஆம் நம்பர் இருக்குன்னா அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. டேப்லர் காலம் கொடுத்துட்டு அதில் கிளாஸ் கொடுக்காம கேட்டாங்கன்னா மீடியன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இதை வந்து எல்லாரும் குழம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு குழம்புற அளவுக்கு எங்கள் கொஸ்டினே இல்லை. டேப்லர் காலம் கொடுத்துட்டு மீடியன் கொடுத்தாங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. 10 செகண்டுக்குள்ள முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா கிவன் பிலோ? இப்போ வந்து இதோட மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீடியன் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. எனக்கு லோவர் பவுண்டரி தெரியும். முதல்ல மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மீடியனாலே மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். L + n/2 - CF/F × H. எனக்கு மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மீடியன் பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் கொடுத்துட்டு இங்கே கிளாஸ் இருந்துச்சுன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டுருங்க. 17 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 17னா இங்கேயும் 17 தான். அடுத்து 17யும் 28யும் கூட்டினா 25 45. ஓகேங்களா? அடுத்து 45 32 கூட்டினீங்கன்னா 77. 77 24 கூட்டினீங்கன்னா 81 101. 101 9 19 கூட்டினீங்கன்னா 120. 120ன்னு வந்துச்சு. அப்போ என்னோட வேல்யூ எனக்கு 120. இந்த லாஸ்ட்ல வர வேல்யூ தான் என்னோட வேல்யூ. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்றது வந்து எத்தனை நம்பர்ஸ் நம்மளுக்கு அக்கர் ஆயிருக்கு, எத்தனை நம்பர் வந்திருக்குன்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அப்போ n வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி தான் n. ஓகேங்களா? 120. இப்போ மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும்னா 120/2 60. ஓகேங்களா? 60ஓட எனக்கு எங்க அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில பார்க்கணும். கொஞ்சோண்டு அதிகம், ரொம்ப அதிகம் பார்க்கக்கூடாது. இந்த 77ன்றது தான் ஃபர்ஸ்ட் 60ஓட அதிகமா இருக்கு. அப்போ எனக்கு மீடியன் கிளாஸ் 40ல இருந்து 60க்குள்ள. ஓகேங்களா? 40ல இருந்து 60க்குள்ள. அப்போ எனக்கு மீடியன் வந்து 40ல இருந்து 60க்குள்ள தான் இருக்கும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40ல இருந்து 60க்குள்ள தான் இருக்கு. அடுத்து லோவர் பவுண்டரி என்ன இருக்கிறது? 40ல இருந்து 60 லோவர் பவுண்டரி 40 தான். மீடியன் கிளாஸ்ல இருக்கிற லோவர் பவுண்டரி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் n/2. n/2 என்னோட வேல்யூ நம்ம 120 கண்டுபிடிச்சோம். 120/2 வந்து 60 ஆயிடும். CFன்றது வந்து CFன்றது வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை போடணும் 45. அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி போடணும் 32. ஹைட்ன்றது என்னது? ஹைட் வந்து கிளாஸ் லென்த் 0ல இருந்து 20 வரைக்கும்னா டிஃபரன்ஸ் என்ன? 20. ஓகேங்களா? அடுத்து இப்போ 40 + 5 8. ஓகேங்களா? 60ல 45 போச்சுன்னா 15. 15 × 5 75/8. 75 + 8 இது வந்து 9 8 72. 49 + 49 + 40. இங்க வந்து 75 அடிச்சீங்கன்னா 9. மீதி 3/8. 3/8னா 37 3 7 5. ஓகேங்களா? 3/8 அடிச்சிருங்க, அடிக்க கத்துக்குங்க. 49.375. ஓகேங்களா? 40 இது 9.375 வரும். ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 49.375. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். வாட் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் F1 and F2? எனக்கு இங்க கொஸ்டின்ல ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான். F1 ஓட வேல்யூவும் F2 ஓட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. எனக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன வரும்? ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரையும் அதாவது இதையும் கூட்டினா இங்கே போட்டிருப்போம். ஓகேங்களா? இந்த F1ஐயும் 18ஐயும் கூட்டியிருந்தா இங்கே வரும். 18 கூட எதை கூட்டியிருந்தா எனக்கு 29 வந்திருக்கும். 18 கூட எந்த நம்பரை கூட்டியிருந்தா நம்மளுக்கு 21 இருக்குன்னா, சரி 29 வரும்னா 11 கூட்டியிருந்தா, இப்போ F1ஓட வேல்யூ எனக்கு 11ன்னு தெரிஞ்சிருச்சு. F1ஓட வேல்யூ 11 வரா மாதிரி எனக்கு ஆப்ஷன் வந்து இது இல்லை இது மட்டும்தான் இருக்கு. ரைட்டு. இதனால வெரிஃபிகேஷனுக்கு நம்ம F2க்கும் பார்த்துப்போம்.
29 கூட எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 45 வரும்? 16 கூட்டினா 45. ஓகேங்களா? ஒரு செகண்ட் 10 செகண்ட்லாம் கூட மேக்ஸிமம் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா போட்டு போற கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா கிவன் பிலோ? கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடைநிலை கேட்டிருக்காங்க. இதுல இடைநிலைனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேணும். ஓகேங்களா? 20 110 கூட்டினா 130, 130 கூட்டினா 260, 260 80 கூட்டினீங்கன்னா 340, 340 60 கூட்டினீங்கன்னா 400. அப்போ என்னோட வேல்யூ 400. ஓகேங்களா? அப்போ மீடியன் கிளாஸ் எப்படி பார்க்கணும்னா 400ல பாதி என்ன 200. 200ஓட எங்க கொஞ்சோண்டு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அப்போ மீடியன் கிளாஸ் எனக்கு இது. எனக்கு ஆன்சர் எல்லாமே 180க்கு மேலே இருக்கிறது தான் ஆன்சரு. 180லேருந்து 190க்குள்ள தான் எனக்கு மீடியன் வரப்போகுது. 176 இது வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? இதில் ஒன்று எலிமினேட் பண்ணுற மாதிரி வருது, சில இதில் 3மே எலிமினேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 180 190 தான் எனக்கு மீடியன் கிளாஸ். மீடியனுக்கான ஃபார்முலா என்ன? மீடியனுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் லோவர் பவுண்டரி ஆஃப் த மீடியன் கிளாஸ் பிளஸ் n/2 மைனஸ் CF by F into H. ஓகேங்களா? இப்போ எல்லோட வேல்யூ என்ன? 180. இது லோவர் பவுண்டரி 180. அடுத்து n/2, n வந்து 400, n/2 வந்து 200 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ எனக்கு இதுதான் வந்து மீடியன் கிளாஸ்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன? அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி பார்க்க போகக்கூடாது, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். பார்க்குறப்ப 130. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரீக்வன்சின்றப்ப மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 130. இந்த 130 வேற வேற. ஓகேங்களா? அடுத்து கிளாஸ் லென்த் என்ன? 160 டிஃபரன்ஸ் 10. இதை போட்டீங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? 180 பிளஸ் 0 கேன்சல். இங்க பாத்தீங்கன்னா 70/13 இருக்கும். 70/13 பாத்தீங்கன்னா ஒரு 13 I13 65. ஓகேங்களா? அப்ப 185.5/13 185ஓட கொஞ்சோண்டு அதிகமா இருக்கணும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மீதி 5/13 இருக்கா? இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ல போகும். என்ன வரப்போகுது? 185.3 39, மீதி 11 119னா சம்திங் ஒரு 19னா வந்து 8ன்னு வரும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 185.4ன்னு போகும். ஓகேங்களா? இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு 185ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பாயிண்ட்ல அதிகமாக இருக்கும். பாயிண்ட்ல அதிகமாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். 185 முழு நம்பர், அதுக்கு தாண்டி இருக்க ஒரே டெசிமல் நம்பர் வேற எதுவுமே இல்லை. இது மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா கிவன் பிலோ? இப்போ கொடுத்துருக்காங்க கொஸ்டின், இதோடய மீடியன் கேட்டிருக்காங்களா? மீடியன் கேட்டாலும் நம்மளுக்கு என்ன வேணும்? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்மளா பண்ணணும். ஓகேங்களா? 4 5 கூட்டினா 9 9 13 கூட்டினா 22 22 20 கூட்டினீங்கன்னா 42 42 14 கூட்டினீங்கன்னா 56 56 8 கூட்டினீங்கன்னா 64 64 4 கூட்டினீங்கன்னா 68. ஓகேங்களா? 68ல பாதி என்ன? 34. 34ஓட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ்ல 42 நீங்க கொஸ்டின் கொடுப்பாங்க, இது நீங்க எழுதக்கூடாது. உங்க பேப்பர்ல குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் எழுதணும். ஓகேங்களா? 42 அப்ப மீடியன் கிளாஸ் மட்டும் எழுதிருங்க. பேப்பர்ல நீங்க மீடியன் கிளாஸ் எழுத போறீங்க. நீங்க எழுதுறது இது மட்டும் தான் இருக்கணும். 20 இதை மட்டும் எழுதினா போதும். ஓகேங்களா? ஃபார்முலா என்ன? மீடியனோட ஃபார்முலா என்ன? L பிளஸ் n/2 மைனஸ் CF by F into H. L என்னது? 125. எனக்கு ஆன்சர் 125லேருந்து 145க்குள்ள தான் இருக்கு போது. ஓகேங்களா? எல்லா ஆப்ஷனுமே அப்படிதான் இருக்கு. அடுத்து n/2. n என்ற என்ன? இங்க 68/2 34 மைனஸ் CF என்ன? மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 22. ஃப்ரீக்வன்சி என்ன இதுக்கு? மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 20. ஹைட் என்ன? 65 85 டிஃபரன்ஸ். எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? 20. இந்த 20க்கு இந்த 20க்கும் கேன்சல் ஆகிடும். 34 22 போச்சுன்னா 12. 125 பிளஸ் 12 137. 137ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த சர்வே டேட்டா ஆஃப் ஹைட் ஆஃப் கேர்ள்ஸ் ஆஃப் கிளாஸ் 10th இன் ஏ ஸ்கூல் இஸ் ஃபாலோஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்கூல்ல இருக்க கேர்ள்ஸோடைய ஹைட்டோட சர்வே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சர்வே எடுக்கிறப்ப 140ஓட கம்மியா 4 பேர் இருக்காங்க. 145ஓட கம்மியா 11 பேர் இருக்காங்க. 150ஓட கம்மி 29, 155ஓட 40, 160ஓட 46, 165ஓட 50 பேர் இருக்காங்க. ஓகேங்களா?
இப்போ இந்த கொஷினில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கிளாஸ் கொடுக்கல, ஆனால் லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே 140 140ஓட கம்மி ஓகேங்களா. அடுத்து 145ஓட கம்மி, அடுத்து 150ஓட கம்மி, அடுத்து 155ஓட கம்மி, இப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எனக்கு இப்படி கொடுத்தா என்னால் போட முடியாது, கிளாஸ் கொடுத்தா தான் போட முடியும் ஓகேங்களா. கிளாஸ் எப்படி நம்ம எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கிளாஸ் 140ஓட கம்மின்றது 140ஓட கம்மி எழுதிங்க. 140 to 145ன்னு எழுதிடுங்க. 145ஓட கம்மி, 140லேருந்து 45 வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்க? 7 பேர் இருப்பாங்க. இதில் கொடுத்துருக்குது என்னன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். எல்லா கொஸ்டினுமே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஏன்னா 145 வரைக்கும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன? 0லேருந்து 140 வரைக்கும், 0லேருந்து 145 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 150 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 155 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இத்தனை கேர்ள்ஸோட ஹைட் வந்து 155 வரைக்கும் இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்? சின்னதுல 155 வரைக்கும் இருக்காங்க எல்லாருமே. அப்போ 0லேருந்து 155 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சினா எப்படி? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? இப்போ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே தான் இருக்கும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் இல்லை. செகண்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அதாவது இதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணி இது எழுதியிருப்பாங்க. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம்னா என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃப்ரீக்வன்சி இருங்க, இதை ரஃப் பண்ணிக்கிறோம் கொஞ்சம். ஃப்ரீக்வன்சி முதல்ல கிளாஸ் எழுதிப்போம். கிளாஸ் வந்து 140 தான், 140ஓட கம்மி 140ன்னு எழுதிங்க. அடுத்து வந்து 140லேருந்து 145, அடுத்து 145லேருந்து 150, அடுத்து 150லேருந்து 155, அடுத்து 155லேருந்து 160, அடுத்து 160லேருந்து 165 ஓகேங்களா. கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல 4ன்றது ஃப்ரீக்வன்சி, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எனக்கு சேமாக தான் இருக்க போகுது. அடுத்து ஃப்ரீக்வன்சி என்ன இருக்க போகுது? இப்போ இங்கே ஏற்கனவே எனக்கு 140 வரைக்கும் 4 பேர் இருக்கான், 140லேருந்து 145 வரைக்கும் மீதி இந்த 7 பேர் இருப்பான் ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி 7. அடுத்து 145 வரைக்கும் 11 பேர் இருக்கான். 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 145லேருந்து 150 இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. 145லேருந்து 150 வரைக்கும் மீதி இருக்க 18 பேர் இருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் 11, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4. இது எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போக நிறைய ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பீங்க. எப்போனா உங்களுக்கு நல்லா புரியிறப்ப நீங்களா ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் எதுக்காக போட்டுட்ருக்கேன்னா உங்களுக்கு எல்லாமே புரியணுன்றதுக்காக எல்லா ஸ்டெப்ஸும் போட்டிருக்கேன். நிறைய ஸ்டெப்ஸ் இங்கே தேவையே இல்லை ஓகேங்களா. அது உங்களுக்கே புரியும். ஆனால் நான் சொல்லிடுறேன், அதை சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வேணும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எழுதிட்டு இருக்கேன், அது புரியணுன்றதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. மீடியன் என்ன? மீடியன் ஈக்குவல் டு lower boundary of median class plus n/2 minus cf by f into h. எனக்கு இதில் ஆல்ரெடி மொத்தமாக கூட்டி டோட்டல் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. அதில் பாதி எத்தனை? 25ஓட எது அதிகமாக இருக்கோ அதான் எனக்கு மீடியன் கிளாஸ் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 150ன்னு இருக்குது, இது எனக்கு வேணாம், இந்த சைடு போயிடுங்க. 145லேருந்து 150 இதுக்கான ஃப்ரீக்வன்சி என்ன? 18. எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தெரிஞ்சால் போதும். அதாவது 23லேருந்து 11 கழிச்சு மீதி வர 18 மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி எனக்கு 18. எல் வந்து 145, என் வந்து 50, n/2 வந்து 25 ஓகேங்களா. 25 மைனஸ் சிஎஃப் என்னது? சிஎஃப் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது, எது மீன் கிளாஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது வந்து அப்போ 11ன்றது தான் எனக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. அப்போ 11ன்றது தான் எனக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்னது? 18. ஹைட் என்னது? அது ஹைட்னா லென்த்து 140லேருந்து 145ன்றப்ப 5 ஓகேங்களா. இப்போ நீங்கள் 140 எல்லா இடத்தையும் வந்து 5 டிஃப்ரென்ஸில் வந்துட்டு இருக்கு. இது 140 மட்டும் அப்படியே இருக்குன்னா இதை நீங்கள் 135 to 140 கூட எழுதிக்கலாம். ஏன்னா எப்பவுமே வந்து இந்த கிளாஸ் லென்த் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. ஆனால் இங்கே 140 அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணி அவ்வளோலாம் நம்ம அது தேவையே இல்லை அந்த ஸ்டெப்பு. இருந்தாலும் நம்ம சொல்கிறேன் கிளாஸ் லென்த் எங்கேயும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல ஓகேங்களா. இப்போ இதை நான் சால்வ் பண்ண எனக்கு ஆன்சர். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து மீடியன் வந்து இந்த கிளாஸுக்குள்ள, அதாவது 145லேருந்து 150க்குள்ள தான் இருக்க போகுது. ஆப்ஷன் பார்க்குறேன், இது இல்லை, இது 3ல் எதனா ஒன்று இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ 145 ப்ளஸ்ஸு 14/18 × 5 145 14 5 70/18 ஓகேங்களா. 70/18னா 2 4 18
36 72 ஓகேங்களா. அப்போ 4ஓட கம்மி 149ஓட கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. 149ஓட கொஞ்சம் கம்மி இதுதான் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப கம்மி, அதாவது 3.8 இப்படி சம்திங் வரும் ஓகேங்களா. அப்போ 148.89 149ஓட சின்னதுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா 4 18 72 72 வந்தால் நம்மளுக்கு 149 வந்திருக்கும். ஆனால் 72ஓட கம்மி 70 தானே இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு 149ஓட கொஞ்சோண்டு கம்மி 148.89 ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபர் த மந்த்லி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஆஃப் 60 கன்சியூமர்ஸ் இன் ஏ லோக்காலிட்டி ஓகேங்களா. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மீடியன் ஆஃப் த டேட்டா ரவுண்ட் ஆஃப் டூ டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் எனக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷன் பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே வந்து வேற வேற ரேஞ்சில் இருக்கு. அப்போ நான் கணக்கு போடவே தேவைன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு மீடியன் கிளாஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஆன்சர் வந்துடும். ஏன்னா எனக்கு ஆப்ஷன் எல்லாமே பாருங்க இருக்கிற எல்லாமே வேற வேற ரேஞ்சில் இருக்கு. இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஃபர்ஸ்ட் மீடியன்னாலே குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போமா. 5 13 25 25 + 10 35 43 53 60 60/2 30ஓட எனக்கு அதிகமாக இருக்கிறது தான் எனக்கு மீன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தனே மீடியன் கிளாஸ் 30ஓட கொஞ்சோட அதிகமாக இருக்குது இந்த 43 ஓகேங்களா. இதுதான் எனக்கு மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் வந்து 95 - 110. அப்போ எனக்கு மீடியன் எங்கே வரும், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 95ஓட அதிகமாக 110க்குள்ளே இருக்கிறது ஒரே வேல்யூ, அது மட்டும்தான் 99.17 மட்டும்தான் இருக்குது. அதான் எனக்கு ஆன்சர். அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கணும்னு அவசியமே இல்லை ஓகேங்களா. இப்போ நான் சால்வ் பண்ணுன்றது எனக்கு டைம் வேஸ்ட் தான். இப்போ சால்வ் பண்ணி நம்ம ஒன்றும் இங்கே சால்வ் பண்ணி இங்கே எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு தேவை 10 செகண்ட் 20 செகண்டுக்குள்ளே போடணும். இவ்வளோ பெரிய கொஸ்டின் எல்லாருமே 1 நிமிஷம் எடுக்கிற கொஸ்டினை நான் 10 செகண்டில் போட்டேன்னா எனக்கு 50 செகண்ட் எனக்கு ப்ராஃபிட் ஆகுது ஓகேங்களா. அதை வச்சு நான் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ செக்ஷனல் டைமர் எஸ்எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்ஷனல் டைமிங்கில் போயிட்டு இருக்கு. இப்படி தான் கொஸ்டினே போடணும். இது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஆனால் சால்வ் பண்ணுறது வேஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 காலில் எடுத்து மீடியன் சேலரி ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா கிவிங் சேலரி ஆஃப் 280% கொடுத்துட்டு அவங்களோட மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 - 10 வரைக்கும் 49, 10 - 15 133, இது மாதிரி எல்லாமே டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சாரி, இங்கே 30 - 35 எழுதலையோ. சார் இங்கே ஒரு வேல்யூ மிஸ் ஆகிட்டு இருக்கு. கிளாஸ் வந்து 25 to 30 30 to 35 வந்துருக்கணும்ல. 30 to 35க்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி இங்கே 4 ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு வேல்யூ எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும். 30 to 35 இதோடைய வேல்யூ வந்து 4 ஓகேங்களா. அதாவது ஃப்ரீக்வன்சி 4. அடுத்து சரி ரஃப் பண்ணிக்கிறேன், இது மிஸ் பண்ணிட்டேன், இது எழுதிங்க. நான் கொஸ்டின் கொடுக்குற இடத்த கொஸ்டின் பேப்பராக கொடுப்பேன்ல, அந்த இடத்த வந்து நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ 280% இருக்காங்க. 250%னா எனக்கு கடைசியில் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 280 தான் வரப்போகுது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எனக்கு 280 தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ எனக்கு 140ஓட எங்கே அதிகமாக வருதோ அதான் வந்து எனக்கு கொஞ்சோண்டு அதிகமாக வரது தான் மீடியன் கிளாஸ். எனக்கு ஃபுல்லாக போகணுன்னு அவசியமே இல்லை. இது 49 133 49 கூட்டினா என்ன வரும் 182. எனக்கு 140ஓட அதிகமாக வந்துடுச்சு. அப்போ இதான் மீடியன் கிளாஸ். எனக்கு மற்றெல்லாம் போட்டுட்டு போகணும்னு அவசியமே இல்லை ஓகேங்களா. அடுத்து இப்போ எனக்கு மீடியனோட ஃபார்முலா என்ன, மீடியனோட ஃபார்முலா என்ன, மீடியனோட ஃபார்முலா L + n/2 - CF/F × H ஓகேங்களா. இப்போ எனக்கு மீடியன் வந்து லோவர் பவுண்டரி வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் கிளாஸுக்கு லோவர் பவுண்டரி 10. 10ஓட அதிகமாக இருக்கணும், 15ஓட கம்மியாக இருக்கணும். 10ஓட அதிகமாக இருக்கணும், 15ஓட கம்மியாக இருக்கணுன்றப்ப 15 வராது, 15.8 வராது. ஏன்னா 10ஓட அதிகம் 15ஓட கம்மி. ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், எப்பவுமே வந்து இந்த சைடில் இருக்கிற நம்பர் அதுக்கு இதுவே இல்லை ஓகேங்களா. 10 - 14.9 வரைக்கும் தான் இங்கே கணக்கு வரும் ஓகேங்களா. 15 இங்கே வராது. இந்த கிளாஸில் 15 வராது. ஸ்டார்டிங்கில் வர்றது தான் கிளாஸில் கவுண்ட் பண்ணுவாங்க, எண்டிங்கில் வர்றது அந்த கிளாஸில் வராது ஓகேங்களா. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதை. ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஹைட்டு அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்லேயே சொல்லியிருப்பேன். எப்பவுமே கிளாஸில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற நம்பர் வந்து அந்த கிளாஸில் வந்து
அந்த கிளாஸில் வரும். லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் அந்த கிளாஸில் வராது. ஓகேங்களா? 15 வராது, 15.8 வராது. 2 ஆப்ஷன் நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிற 2ல இருந்து தான் எனக்கு ஒன்று ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதை ஈஸியாக போட்டுலாம் பாருங்க. n/2 n வந்து எனக்கு டோட்டல் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் ஃப்ரீக்வன்சினா அந்த லாஸ்ட்ல வர குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் தான் வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அதான் n. n என்ன 140. அதாவது n/2 என்ன n வந்து 280ன்னு அவனே கொடுத்துருக்கான். ஏன்னா 280% சொல்லியிருக்கான். ஆனால் கூட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஓகேங்களா? 140 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. மீடியன் கிளாஸோட முன்னாடி இருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 49 பை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 133. ஹைட் என்ன? ஹைட் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10, 10லேருந்து 15 இப்படி போயிட்டு இருக்கு. ஹைட் வந்து 5. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணி போடணும்னு அவசியமே இல்லை. 110ல் 49 போயிடுச்சுன்னா எத்தனை வரும்? 91. 91 பை 133 இன்ட்டு 5. ஓகேங்களா? பெருக்கினா என்ன வரும்? 450 455 பை 133. எப்படி இருந்தாலுமே இது வந்து 3ஓட அதிகமாக தான் வரும். ஏன்னா 3 133 399 3ஓட அதிகமாக தான் வரும். 13ஓட அதிகமாக இருக்கணும். எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. 11ஓட அதிகமாக போயிடுச்சுனாலே எனக்கு 11 இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ 13.42 தான் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? நான் எக்ஸாக்டாக போடணும்னு தேவையில்லை. ஆனால் ஆன்சரை கரெக்டாக போடணும். ஓகேங்களா? எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ எடுத்து தான் நான் வந்து அங்கே டிக் பண்ணுவேன் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு செட் ஆகாது. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் மோடு. ஓகே, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?